வணக்கம். சமீபத்தில ஒரு படத்துக்கான ஒரு ப்ரமோ ஒண்ணு பார்த்தேன். இன்னும் படம் எடுத்துட்டுருக்காங்களா? இல்ல எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. தெலுங்கு படம் தான். ஆனா தெலுங்கு படம்லாம் இப்ப சொல்றதில்ல. பேன் இண்டியா மூவி அப்படின்றாங்க. நாகவம்சி கதாநாயகன் வந்து ஜூனியர் என்டிஆர். படத்த பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அது போட்டிருந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்த குடுத்தது. என்ன அப்டின்னா, முருக கடவுள பத்தி படம் எடுக்குறாங்க. சரி எடுக்கட்டும். முருகனுடைய புகழ் எல்லாரும் சொல்ல வேண்டியது தான். ஆனா அவங்க என்ன வார்த்தை போடுறாங்க, முருகப்பெருமான பத்தி போடுறப்ப, பார்ன் இன் த நார்த், வொர்ஷிப்டு இன் த சவுத் அப்டின்னு போடுறாங்க. அதாவது முருக கடவுள் பிறந்தது வடநாட்டிலும், அவர் வணங்கப்படுவது, வழிபடப்படுவது தென்னாட்டிலும்ங்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா? தெரியாம சொல்றாங்களா? விளம்பரத்துக்கு சொல்றாங்களா? பரபரப்புக்கு சொல்றாங்களா? நமக்கு தெரியல. என்ன காரணம் அப்டின்னா, தமிழ்நாட்டினுடைய முதற் கடவுள், முழு முதற் கடவுள், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தாங்க. பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதே. எப்படி அப்படின்னா 3000 ஆண்டு பழமையுடைய தொல்காப்பியம் சொல்கிற போது மாயோன் மேய காடுரை உலகமும் தேயோன் மேய மைவரை உலகமும்னு சொல்லுது. தேயோன் இப்போ கூட நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. தாய் கிழவி டைரக்டர் தான் அத பண்றாரு. சேயோன்ங்கிற அந்த படம். சேயோன் என்றாலே சிவந்த நிறமுடையவன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பேரு. தந்து என்கிற வழிபாடு தான் முதல்ல இருந்ததுங்கிறாங்க. ஒரு ஒரு வகையான மரத்தாலோ அல்லது கல் தூணாலோ செய்யப்பட்ட ஒரு இதைத்தான் நம்ம வந்து வழிபடுறோம். இதில் நம்ம கட்டப்படுவதால் கந்தன் அவன் தான் முருகன். முருகுங்கிற சொல்ல அழகான தமிழ் சொல்லுங்க. முருகுன்னாலே அழகுதான். அழகு, இளமை எல்லாமே. முருகு அல்லது அழகு அப்படின்னு திருவி கல்யாண சுந்தரனார் அந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இதில் பாருங்க, இந்த முருகுங்கிற சொல்லையே ஒரு மெல்லினம், ஒரு இடையினம், ஒரு வல்லினம் இருக்கு. அதாவது மகரம் மெல்லினம், மு, ரகரம் இடையினம், ரு, ககரம் வல்லினம், கு, இக்கு பிளஸ் உ. இதில் ஒரு உகரம் உயிரெழுத்து சேருது. முருகு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதாவது வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து. இப்போ தமிழ்னு எடுத்து எடுத்தீங்கனாலுமே அதுலேயும் அப்படி உண்டு இல்லையா? கசடத்தபர வல்லினமாம் அப்படி தொடங்குறப்ப நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ முருகப்பெருமானுடைய பேரும் தோற்றமும் தமிழ்நாட்டில் தான் அவர் தோன்றினாருங்கிறதுக்கு அவன் குறிஞ்சி கிழவோன்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு. குறிஞ்சி கடவுளாக அவர் வந்து வணங்கப்படுறாரு. அவர் பிறந்ததுங்கிறது புராணங்களை வச்சு சொல்கிறாங்க. புராணங்களை வச்சு கந்த புராணத்தில் சொல்லப்படுறது சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல தோன்றினார் அப்படிங்கிறாங்க. தோன்றினார் என்றாலும் கூட நமக்கு மலை மீது இருக்கின்ற அந்த கடவுள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொன்னால் அவன் அங்கே தான் தோன்றி இருப்பான். அதனால தான் 3000 ஆண்டு பழைய தொல்காப்பியம் மட்டும் இல்லைங்க, சங்க இலக்கியங்கள் முருகனை பற்றி சொல்லுது. திருமுருகாற்றுப்படைங்கிற நூல் நக்கீரரால் எழுதப்பட்ட அந்த நூல் 6 படை வீடுகளை பற்றி பேசுதுன்னா அந்த கடவுள் எப்படி வடநாட்டு கடவுளாக இருக்க முடியும்? நம்முடைய கடவுள் இப்போ வடநாட்டில் கும்பிடுறாங்க. வடநாட்டில் ஸ்கந்தன் அவருக்கு பேர், சுப்பிரமணியன்கிற பேர். அங்கே இருக்கக்கூடிய ஸ்கந்தன் அவர் வந்து பிரம்மச்சாரி. ஆனால் நம்ம நாட்டில் அவருக்கு வந்து இந்திரனுடைய மாளிகை தெய்வானியம், அது வந்து குடும்பத்தில் பார்த்து வச்ச கல்யாணம். இவர் காதல் திருமணம் பண்ணது வள்ளியை. வள்ளி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றில் வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இப்போ எதுக்கு நம்ம இந்த ஆதாரங்கள்லாம் கொடுக்குறோம்னா, பரிபாடல் என்ற ஒரு இலக்கியம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்ற ஒரு நூலாகத்தான் இருக்குது. அவன் நெற்றிக்கல்லில் தோன்றினாலும் கூட வடக்கு தெற்குங்கிற விஷயத்தை காட்டிலும் அவன் வந்து தமிழ் கடவுள் தான். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானை பற்றி தேவாரத்தில் இருக்குதுங்க. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினல். சிவபெருமானுடைய மனைவியாகிய பார்வதியினுடைய மகளாக முருகப்பெருமான் தோன்றுகிறார். கணபதியினுடைய இளைய தம்பியாக போற்றப்படுகிறார். பழத்துக்காக போய் நின்ற இடம்தான் பழனி. 6 படை வீடுகள் முருகனுக்காக இருக்கின்றன. அவை தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், கடைசி படை வீடு பழமுதிர் சோலை, பழத்துக்காக நின்ற இடம் பழனி, அதே போல திருச்செந்தூர், சுவாமிமலை, கோபம் தணிந்து நின்ற இடம் திருத்தணிகை. இப்படி 6 படை வீடும் இங்கு சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் இலக்கியத்தில் இருக்குது. ஏன் கந்தபுராணத்தை கச்சியப்பர் எழுதுகிற போது அதில் திகட சக்கர செம்முகமைந்துள்ளான்னு சொன்ன உடனே
அதில் இலக்கணப்பிழை இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல முருகப்பெருமானே வந்து அந்த இலக்கணப்பிழையை நீக்கி வீரசோழியம் என்கிற இலக்கணம் உள்ள இதுக்கு இலக்கணம் இருக்குன்னு சொன்னாருங்கிறத பார்க்குறோம். அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவ்வை, அதே போல் அருணகிரிநாதர், தாய்மானவர் சுவாமிகள், வள்ளல் பெருமான், பாம்பன் சுவாமிகள், இன்னும் சொல்வதாக இருந்தால் கந்தசஷ்டி கவசத்தை எழுதிய நம்முடைய பாலதேவராயர், பாரதி, கண்ணதாசன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மூர் கடவுளுங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, அவரை பற்றி சொல்கிற அந்த பழமொழிகளை பாருங்களேன். திருத்தணி முருகன் வழித்துணையாக வருவான், சுக்குக்கு முஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு முஞ்சின கடவுளும் இல்லைங்கிறோம். இதெல்லாம் பாருங்கள். அதே போல் இன்றைக்கும் கிராமங்களில் போடப்படுற வள்ளி திருமண நாடகத்தை பாருங்கள். வேலன் வேடன் விருத்தனாக வந்த முருகப்பெருமான் மக்கள் மனதில் குடிகொள்றதும், வைகாசி விசாகம் அவர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுவதும், கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியதால் கார்த்திகேயன், அதே போல பங்குனி உத்திரத்தில் அவருடைய திருமண நாள் சொல்லப்படுகின்றது, வைகாசி விசாகத்தில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த முருக வழிபாடு என்பது தமிழகம் மட்டுமல்லாது இலங்கையிலும், சிங்கப்பூரிலும், மலேசியாவிலும், உலகெங்கும் இருக்கிறதை பார்க்கின்றோம். 10 மலை முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனும், தமிழ்நாட்டில் சின்ன சேலம் அருகே முத்துமலை முருகன் கோயில் இருப்பதையும் பார்க்கிறோம். முருகன் தமிழ்நாட்டில் வழிபடப்படுகிறார் என்பது மட்டுமில்லை, முருகன் தமிழ்நாட்டுடைய கடவுள். புராண கதைகளில் வேண்டுமானால் அவர் நெற்றிக்கல்லிலே தோன்றினார், சிவபெருமானிடத்திலே தோன்றினார் என்ற செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆயினும் அவர் தமிழ்நாட்டு கடவுள், இங்குதான் அவர் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது. எங்கே தோன்றுனான்னு சொல்ல முடியுமா, எந்த இடம்னு சொல்ல முடியுமா என்று நம்ம கேட்கலாம். அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு தனியாக கிடையாது. ஆனாலும் கூட நம்முடைய கடவுளாக இன்றைக்கும் நாம் முருகனை போற்றி வருகின்றோம். எனவே முருகனை பிறப்பாலோ வழிபடப்படுவதாலோ நாம் பிரித்து பார்க்க வேண்டாம், அதில் வேறுபாட்டை நாம் காண வேண்டாம். முருகன் எல்லோருக்கும் உரியவர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.